நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வல்லுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், பெண்களை தொட்டா நான் இறங்கி அடிப்பேன், அதுவும் என் கட்சிக்கார பெண்களை தொட்டா நானே நேரடியாக வந்து அடிப்பேன் அப்படின்ற மாதிரி விஜய் டிஎஸ்பி அலுவலகத்துக்கு வந்து நேரடியாக பொன்ராஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? தவிக தொண்டர்கள் எப்படி பேசணுமோ அந்த மாதிரி ஒரு கேள்வியாக நான் பார்க்குறேன். ஏன்னா பெண்களுக்கு பிரச்சனை வந்து ரொம்ப நாளாக இருக்குங்க. எல்லா ஆட்சி காலத்துலேயும் இருக்குது. பாலியல் சீண்டல் சமீப காலமாக அதிகமாகிட்டுருக்கு. பாலியல் வல்லுணர்வு, அதுக்கப்புறமா அது தொடர்ந்து கொலை, அந்த அவமானத்தினால பெண்கள் வந்து தற்கொலை பண்ணுறது, இது நான் சொன்னது எதுவுமே புதுசு கிடையாது. இது வந்து தமிழகத்தில் அடிக்கடி இப்போ சமீப காலமாக ரொம்ப நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு இதனால் பெரிய பிரச்சனையாக இருக்குன்றது எதிர்கட்சிகளோட பிரச்சாரம் ஒண்டி கிடையாது. அது வந்து யதார்த்தம். அப்படி ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் அந்த போராட்டம், அந்த பிரச்சாரம்லாம். அப்போல்லாம் வராத விஜய் இப்போ வளர்ந்துருக்காரு. இது வந்து கேட்டது தப்பு இல்லை, கேட்கலாம். பட் அவரோட கட்சி, அந்த கட்சியை சார்ந்தவங்களை வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது அவருக்கு கொஞ்சம் கோவம் வந்து அதிகமாக வந்துச்சு. வந்த கோவம் நியாயம். ஆனால் அவர் என்ன மாதிரி வகையான ஒரு மனிதர் அப்படின்னு பார்த்தா, பெரிய பெரிய பிரச்சனைக்கெல்லாம் மற்றவங்களுக்கு பொது வழியில் நடக்கும்போதெல்லாம் குரல் கொடுக்காத பொழுது அவரோட கட்சியில் இருக்கிற ஒரு சிலர் வந்து ஒருத்தர் ஆபாசமாக பேசிட்டாருனோன்னா இப்போது டிஜிபி அலுவலகமே போயிருக்காரு. மாணவிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்பட்டு இல்லை இந்த மாதிரி கற்பழித்து கொலை செய்த போதெல்லாம் விஜய் பனையூர் வீட்டிலே பத்திரமாக இருந்தார் என்பது தான் நிதர்சனமான உண்மை. அன்றைக்கும் மாநில கட்டுப்பாடு, மாநில காவல்துறையெலாம் இருந்தது, கண்காணிப்பாளர் அலுவலகம்லாம். அந்த மாவட்ட தலைநகருக்கு போய் அங்கே மனு கொடுத்துருக்கலாம், இல்லை என்னங்கன்னு கேட்டிருக்கலாம். இல்லை அன்றைக்கி கூட டிஜிபி கிட்ட வந்து இந்த மாதிரி உங்களை பார்க்கணும் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம். இல்லை டிஜிபிக்கு ஒரு கடிதம் கூட எழுதிடலாம். கடிதம் எழுதுறதுக்கு ஒன்றும் பலாயிரம் கணக்கில் செலவாகாது. கடிதம் ஒன்று எழுதி மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் கொஞ்சம் மோசமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒன்று ஆகிப்போச்சு. ஐயா அப்துல் கலாமோட கூட இருந்தவர் பொன்ராஜ் அவர்கள் வந்து இந்த மாதிரி நம்மளோட கட்சிக்கார இல்லை நம்மளோட அனுதாபிகள் பெண்கள் மீது ஒரு விமர்சனம் வச்சுருக்காருன்னா, அவர் வந்து பொன்ராஜ் அவர்கள் எல்லா பெண்களையும் பேசலை, ஒரு சில பைத்தியங்களை அவ்வாறு அவர் பேசின மாதிரி நான் அறிந்தவரை. அதற்கு இதுதான் இப்போது பெரிய பிரச்சனை அப்படின்ற போல் விஜய் வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கார். கட்சியை வலுப்பெறுறதுக்கும் காப்பாற்றுறதுக்கும் உண்டான கடைசி கட்ட முயற்சிகளையும் கடைசி அத்தியாயங்களையும் எழுதி கொண்டிருக்கிறார். உழைக்காமல் பேர் எடுப்பது எப்படி, இப்போ அதுக்கு வந்து அவர் ட்வீட் போட்டு தான் இவ்வளோ பெரிய செய்தியாக இருக்கார். நீங்கள் வந்து இப்படி எப்படி பார்க்குறோம் அப்படின்லாம் கேட்டுக்க முடியாது. துரைமுருகன் அவர்கள் அவங்கக்கிட்ட போய் கேட்டால் எப்படி பார்க்குறீங்க, நான் இப்படி பார்க்குறேன் அப்படின்னார்ல, அது மாதிரி இப்போ என்கிட்ட கேட்கும்போது நான் வந்து இப்படி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஏன் அப்படின்னா சூழ்நிலைக்கு ஏற்றப்போ சந்தர்ப்பவாத அரசியல் தான். அவ்வளோதான். சரி, அவ்வாறு பேசினார்ல, ஏன் பேசினார், எதுக்கு பேசினார்? என்னை அண்ணன் கூப்பிட்ற ஒரு பொண்ணு, இல்லை என்னை வந்து ஒரு முறையாக கூப்பிட்றாங்க, இல்லை நான் ஒரு பெண்ணை வந்து தங்கச்சின்னு கூப்பிட்றேன், இல்லை அக்கான்னு கூப்பிட்றேன். உறவு முறையில் மாற்றம் இருக்கக்கூடாது இல்லையா? அதுவும் பொது வெளியில் 4 பேர் பார்க்கும்பொழுது இது மாதிரி பைத்தியக்காரத்தனமாக 4 பேர் பேசுகிறாங்கன்னு போது அன்றைக்கே அதை கண்டிச்சிருந்தா இன்றைக்கி ரோட்டில் போகிறவங்க வரவங்களோ, ஊரில் இருக்கவங்களோ, இல்லை அரசியல் விமர்சகர்களோ, இல்லை ஐயா பொன்ராஜ் போன்றவர்களோ இவ்வாறு ஒரு கருத்தை வச்சுருக்க மாட்டாங்க. தப்பு இவர் ஐயா பேசினது சரி, நான் சொல்ல வரலை. அது வந்து வார்த்தைகள் கொஞ்சம் கடின வார்த்தைகள். ஏன் அப்படி பேசியிருக்காரு அப்படின்போது யோசிக்கணும் இல்லை, ஏதோ சரியில்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்பாடு என்னோடத்தங்க வெளிப்படுத்துவாங்க. அவர் கொஞ்சம் காட்டமாக, கொஞ்சம் ரசிக்கும் தன்மையில் இல்லை. மற்றபடி ஒட்டுமொத்த இந்திய திருநாட்டுக்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு, அவலம் வந்துச்சு. அதாவது செயல் நடந்த போதெல்லாம் நல்லா பனையூரில் தூங்கிட்டு சொல்லாடலுக்கு கொக்கரக்கோன்னு குதித்து வந்த தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே சார், விஜய் அவர்கள் இந்த முன்னெடுப்பை எடுத்ததுனால
பெண்கள் மத்தியில் அவர்கிட்ட ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ண பார்க்குறாருன்ற மாதிரி சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார். பொன்ராஜ் பேசுனது அது ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு தானே தவிர, அந்த வெளிப்பாடு உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும், எல்லாருக்கும் அந்த ஆதங்கம் இருக்கும். அந்த வெளிப்பாடை வெளிப்படையாக சொல்லிட்டாரு. இதை ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாரு விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒருத்தர் வந்து தெரு தெருவாக போய் ஊராக போய் பிரச்சாரம், மக்கள் பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போய் சொல்லிட்டு இருக்காரு. அது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான். இன்னொருத்தர் ஊராக போய் தொகுதியாக போய் கிட்டத்தட்ட 200 தொகுதிகளுக்கு போய் பெண்களுக்கு பாதுகாப்பில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்க, மக்கள்கிட்ட போய் பேசுகிறாங்க. ஆனால் இவர் வீட்டிலையே உட்காந்த இடத்துல அரசியல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த சீமான் அவர்கள் கண்டுபிடிச்சிட்டார். இவர் வீட்டிலையே உட்காந்து அந்த விளம்பரத்தில் ஆதாயம் சம்பாதிக்க பார்க்குறாருன்ற அந்த உண்மையை தான் அவர் சொல்கிறார். சீமானண்ணன் அவர்கள் சொல்கிற அந்த கருத்து 100 விழுக்காடு சரியான கருத்து. ஓகே சார், பொன்ராஜ் விஷயத்தில் ஒரு ஆணாதிக்க மனப்பான்மையில் பொன்ராஜ் பேசிட்டாருன்னு எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா பெண்கள் சிலர் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக பாஜகவில் இருக்கிற பெண்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இல்லைங்க ஐயா, அதுக்கு நான் கூட எதிர்ப்பு தெரிவிப்பேன். எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கா? எதனால் இப்போது ஒருத்தர் வந்து திருடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், திருடினது தப்பு தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த திருடினதுக்கு என்ன தண்டனையோ நீங்கள் அதை கொடுங்க. இப்போ திருடுனது வந்து ஒரு வேளை உணவாக இருந்துச்சு, இல்லை ஒரு வேளை சாப்பாடாக இருந்ததுன்னா, ஒரு மனிதன் சாப்பாடு கிடைக்காம ஒரு வேளை திருடுற அளவுக்கு ஒரு நாடு இருக்குது அப்படின்னா, உண்மையிலே இந்த சைடு அவனுக்கு தண்டனை கொடுக்கறது ஒரு சைடுங்க. அது இன்னொரு சைடு, இன்னொரு தரப்பு இருக்குங்களா, ஏன் இவ்வளோ மோசமாக இருக்கும்னு யோசிக்கணும்ல. அதுதானே ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு சமுதாயம் முன்னேறதுக்கு உண்டான பார்வை. இப்போ இவர் ஐயா பொன்ராஜ் வந்து தவறான வார்த்தை பேசிட்டாரு, பெண்கள் வந்து கோவப்படுறாங்க, கேள்வி கேட்குறாங்க, கருத்து வேறுபாடு இல்லை, கரெக்டு. இப்போ நான் கூட வந்து அதுக்கு வருத்தம் தெரிவிப்பேன். அவர் ஐயா அப்படி பேசியிருக்கக்கூடாதுன்றது என்னோடய கருத்து வச்சுக்கோங்க. பட் அதுக்குன்ட்டு அவர் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போய் தானே சொல்லியிருக்காரு, ஒரு எதிர்வினை தானே ஆற்றிருக்காரு. தொடர்ந்து இதே மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் எல்லாம் சின்ன பசங்க பார்க்கறது, பள்ளி பருவம், அந்த வயசு, அடோலன்ஸு, யங் ஏஜில் இருக்கிறவங்க அவருக்கு அதிகமானவங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசுகிறது, எனக்கு என் வீட்டுக்காரை விட அவரை தான் ரொம்ப பிடிக்கும், நான் அவரை தான் நேசிக்கிறேன், தேவைப்பட்டால் மனைவியாக இருப்பேன், அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், எதுவாக வேணால் இருப்பேன். என்ன வெளிப்பாடு? சரி, அவங்க வந்து உள்ளபூர்வமாக சொல்கிறாங்களோ, அது உணர்வுபூர்வமாக சொல்கிறாங்களோ, அதுக்குள்ளே போகல. அது வந்து அவங்களுக்கு எப்படி தங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பை வந்து வெளிப்படுத்துறதுன்னு தெரியாத கூட அந்த சகோதரிகள் வந்து அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு வாதன்றதை யாருன்னா அவங்களுக்கு சொல்லணும்ல. சொந்த கட்சிக்காரனும் சொல்ல மாட்டீங்க, வெளியிலேருந்து யாருன்னா சொன்னால் அவன் ஆபாசத்தை பேசிட்டான், ஐயோ அப்பான்னு ஏதோ நெருப்பு பற்றி எரியிற மாதிரி கத்தின்னு ஓடுறீங்களே. இப்போது ரோட்டில் வந்து ஒரு இடத்துல வந்து கற்பழிப்பு நடக்குது, அதை வந்து தமிழ் சமுதாயம் வேடிக்கை பார்க்குது, அதை பற்றி எதுவுமே கேட்கல அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு சைடில் வந்து நீ கண்ணகியா அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து கேட்டுட்டான் ஒருத்தர், இது ஒரு பேச்சு. இந்த 2 பிரச்சனையில் எதுங்க பெருசு? நான் சொன்னது தான் பிரச்சனை. ஏன்னா மானம் போகுது, உயிர் போகுது, உத்தரவாதம் இல்லை, அடுத்த தலைமுறைக்கு இது கலாச்சார சீர்கேடு, வார்த்தை ஜாலம், வார்த்தையில் வந்து ஒரு சொல்லாடல், ரெண்டுமே பிரச்சனை தான். பட் இதனுடைய தன்மை வேறு, இதனுடைய தன்மை வேறு. அப்போது ஆராய்ஞ்சு அதற்கேற்ற நடவடிக்கை எடுக்கலை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு திருடன் வந்து தப்பு செய்கிறான், அந்த உணவு வந்து வயிற்று பசிக்கு விஷயம் திருடிட்டான் அப்படின்னும் போது அவன் தண்டனை கொடுக்கலாம். அதே நேரத்தில் அந்த திருடன் நாளைக்கு திருடாமல் இருக்கிறதுக்கு நான் உணவு வச்சு சொல்கிறேன். இப்போ பணம் திருடுறவன், நகை திருடுறவன், வேறு ஒருத்தர் உடமையை திருடுறவனை பற்றி பேசலாம். இந்த மாதிரி இவர் ஒரு உணவு திருடிட்டார் ஒருத்தர் அப்படின்னா, அவருக்கு நாளைக்கு அந்த உணவு கிடைக்கிறதுக்கு என்ன ஒரு வழி, அது இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம், அதையும் சேர்த்து சிந்திக்கிறவர் தான் தலைவர். இன்றைக்கி டிஜிபி அலுவலகம் போய் சொல்கிறவர், அந்த பெண்கள்கிட்ட சகோதரிகள் இந்த மாதிரி அப்படி பேசக்கூடாது, உங்கள் வீட்டில் இருக்கிற கணவர்கள் மனசு வலிக்கிற மாதிரி, இல்லை மனசு வேதனைப்படுற மாதிரி, 4 பேர் சமூக வலைதளத்தில் உங்களை பார்த்து விமர்சனம் பண்ணுற மாதிரி, சிரிக்கிற மாதிரி இப்படி பேசாதீங்க, கொஞ்சம் மாதிரி புத்தி கூர்மையாக நடந்துக்கங்க, மூளையை சிந்தித்து செயல்படுத்தி அதன் மூலமாக வரக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். அப்படி நீங்கள் பயன்படுத்தினா தான் நீங்கள் உண்மையான விஜய் அண்ணாவோட நண்பா, நண்பிகள், அக்கா, தங்கச்சிகள், சகோதரிகள் அப்படின்னு போட்டு ஒரு அறிக்கை விட்ருக்கலாம்ல. இவ்வளோ நாள் அதை ரசிச்சுட்டு, இவ்வளோ நாள் அதை என்ஜாய் பண்ணிவிட்டு, இப்போ போய் டிஜிபி கிட்ட போய் அலுவலகத்தை தூக்கி போய் கொடுக்குறீங்க அப்படின்னா, எங்கே சார் தூங்கி இருந்தீங்களா மற்ற பெண்களுக்கு பிரச்சனைலாம் நடக்கும்போது?
அந்த கேள்வி கரெக்டு தானே. நீங்கள் இதுக்கு பிரச்சாரம் பண்ணுங்கள், இதுக்கு நீங்கள் அவர் மேலே நடவடிக்கை கேளுங்க, அது உங்கள் பிரச்சனை. நான் அதுக்குள்ளே போகல. ஆனால் வரிந்து கட்டிட்டு இதுக்கு ஒண்டி வேக வேகமாக ஓடி வரீங்களே, எங்கே சார் இருந்தீங்க இவ்வளோ நாள்? நான் அந்த கேள்வி தான் கேட்குறேன். இன்றைக்கி காலையில் கூட அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பிரச்சனை, முன்னாடி கூட பிரச்சனைலாம் வந்துச்சு. பெண்கள் பாலியல் நடுவில் ஒரு 20 நாள் சமீபமாக தூங்கிட்டீங்களே. அந்த கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி சீமானா கேட்டிருக்கேன். சார், தாவேக்கா மேலே வைக்கிற விமர்சனங்கள் வகைத்தொகை இல்லாமல் தற்குறிகள் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்ததுனால தாவேக்கா இந்த நிலைக்கு இருக்கா சார்? ஏன் இந்த மாதிரி வகைத்தொகை இல்லாத விமர்சனங்கள் தாவேக்கா மீது வைக்கல? இல்லை, அந்த வார்த்தை நீங்கள் சொன்ன வார்த்தையை பார்த்தீங்கன்னா நான் பயன்படுத்துறதே கிடையாது. என்ன காரணம்னா, அந்த கட்சியில் இருக்கிறதும் என் அக்கா தங்கச்சி, அந்த கட்சியில் இருக்கிறதும் என் அண்ணன் தம்பி நான் உணர்றேன். ஓகே, அவங்க சிந்திக்கிட்டோம் சிந்திக்காமல் போட்டோம் அப்படின்ற ஒரு பார்வை இருந்தாலும் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்குன்னா அவங்க மாற்றுவாங்க, என்றைக்குன்னா அவங்க அரசியல் மயப்படுத்துவாங்க. சரி, அவங்களும் சேர்ந்தது தாங்க தமிழ்நாடு. தாவேக்காவோட ரசிகராக இருக்கிறாங்க, தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறாங்கன்றதுனால அவங்க தமிழ்நாட்டில் இல்லாதவங்க கிடையாது. அவங்களுக்கும் ஓட்டு வரும், அவரும் ஓட்டு வாங்குவார். அதுதான் ஜனநாயகம். என்னோட விமர்சனம் என்பது அந்த கட்சியினுடைய கீழே இருக்கவங்களால, முதல்ல மேலே இருக்கிறவங்க திருந்தணும். இப்போ ஒரு நாட்டில் ஊழல் லஞ்சம் லாவணி இருக்குன்னா கீழே 10,000 ரூபாய் வாங்குறவங்க, 5,000 ரூபாய் வாங்குறவங்க, 2,000 ரூபாய் வாங்குறவங்க இல்லை, ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க திருந்தணும். அதே மாதிரி இந்த அளவுக்கு கட்சி மோசமாக போகிறதுக்கு காரணம் முதல்ல ஐயா விஜய் அவர்கள் சரி செய்யணும். அவரோட போக்கை மாற்றணும், அவரோட பேச்சை மாற்றணும். அவர் வீட்டில் இருந்த அண்ணியை கட்டின மனைவியை வர்த்தில்லைன்னாரு சொன்னார். அவங்க பெண் இல்லையா? அது ஆபாசமாக தெரியலையா? கட்டின மனைவி வாழுங்க வாழாமல் போங்க விவாகரத்து வைங்க, அது ஆபாசமாக தெரியலையா? தன்னோட சொந்த பிள்ளைங்களையோ குடும்பத்தையோ இல்லை தன் கூட வாழ்ந்த பெண்மணியை வர்த்தி இல்லைன்னா நான் ஒன்றுதுவே புரோஜனம் இல்லை, தண்டோன்னு அர்த்தம். ஒரு இன்னொருத்தரை பார்த்து தண்டோன்னு சொல்கிறீங்களே, ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறீங்க. இப்போ நான் உட்காந்துக்கிட்டு பொழுதுக்கும் தண்டம்னா அவருக்கு ஏற்றுக்கு வர வர்த்தில்லை சொன்னால் நல்லா இருக்குமா? நான் சொல்ல மாட்டேன் சார். அது ஒரு உவமையாக நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க, அது ஒர்த்தில்லை அப்படின்றாரு சார். சார், நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அப்போ சரி, அதுவும் அப்போ பொன்ராய் சொன்னதும் ஓமையா அதை பற்றி யோசிக்காது. நாட்டில் அதை விட பெரிய பிரச்சனை நடக்குது, கடந்து போக முடியுமா? நீங்கள் எடுத்துக்காட்டால் முன்மாதிரியாக இருக்கீங்களா? ஆல்ரெடி வழக்கு விசாரணை இருக்கும்போது ஜோடி பூரா மாதிரி போகிறீங்க வெளில, அதுதான் விமர்சனமாச்சு. 1.5 கோடி ரூபா பணம் கட்டலை இன்கம் டேக்ஸில், அது விமர்சனமாச்சு. கார் வாங்கினா எவ்வளோக்கு வாங்கினா என்ன வாங்கினான்னு அது கருப்பு பணம் மூலமாக கட்டுறது கிடையாது. புதுசாக படம் ரிலாஸ் ஆனால் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோவில் போட்டு 100 ரூபா 150 ரூபா போகிற டிக்கெட்டை 1000 ரூபா 2000 ரூபா 5000 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அந்த லாபம் உங்களுக்கு வருது, அதில் தான் வருது உங்களோட 200 கோடி 300 கோடி. அதுக்கு நீங்கள் இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்கலை, இனிமேல்ட்டும் எடுக்க போகிறது கிடையாது. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிறது உறுதி. 3 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறது 3 மாதம் கழிச்சு ஆக போகுது. அதே ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ அன்றைக்கும் டிக்கெட் அதிகமாக காசு வச்சு விற்க போகிறது உறுதி. நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? எல்லாத்தையும் தூக்கி போட்ட வந்தாலும். இன்னொன்று, ஏழை பாழைகளுக்கு கட்சி வரணுங்க. இன்றைக்கி பணம் இருக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே விமர்சனம் வருது. அதை அவரால் மறுக்க முடியுமா? அப்போ பொது வழியில் இருக்கும்போது நீங்கள் ஒரு முன்மாதிரியாகவோ, நீங்கள் போகும்போது பெண்ணழிப்புக்கு போகிற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு போகிறீங்க. சிறுவர்கள்லாம் ஏடாகூடமாக வண்டி ஓட்டிகிட்டு சாலை விபத்தாகி எல்லாரும் சாகுறாங்க. கரூர் சம்பவத்தில் நீங்கள் பின்னங்கால் புடைக்க ஓடுனது உண்மை. சிபிஐயில் விசாரணைக்கு போயிட்டு எங்கே வரோன்னு தெரியாமல் ரூஃப் டாப்பை தூக்கி டாட்டா காட்டுறீங்க. எதை எங்கே செய்யணும் எப்படி செய்யணும்னே தெரியல. இல்லை, அந்த விஷயத்தில் தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அன்னையிலேருந்தே பிரச்சாரத்தை தொடங்கணுன்றதுக்காக டெல்லியிலேருந்தே தொடங்கணும். அதாவது யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது. 10 நாள் தேர்தல் அறிவித்தோம், இன்னும் வெளியிலே வராத விஜய் என்ன அப்படின்னு நம்மள மாதிரி ஆளுங்க கேட்டுறக்கூடாதுன்னு இப்படி கூட முன்கூட்டியே, அதாவது பெயில் வாங்கி வைப்பாங்க, இல்லை அட்வான்ஸ் செக்லாம் கொடுத்து வைப்பாங்க. அது மாதிரி இது அட்வான்ஸாக முன்னாடியே ஒரு செய்கையை செஞ்சுட்டு அப்பயே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. எங்கே சர்மா, குப்தா, மயூரா, ஷெட்டி, லலித் அவங்ககிட்டலாம் போய் டெல்லியில் ஓட்டி கேட்டிங்களா? எங்கே பெரம்பூரில் நிற்க போகிறீங்களா, திருச்சியில் நிற்க போகிறீங்களானது இப்போ பெரம்பூர் எங்கேயுமே பிரச்சாரத்துக்கே போகல. நாளைக்கு இல்லை நாளைக்கு 2 நாளைக்கு 1 நாளைக்கு முன்னாடி பர்மிஷன் கேட்டால் எந்த அதிகாரி என்றைக்கு கொடுத்தா? எடுத்துக்காட்ட சொல்லுங்கள் அவரை. நீங்கள் தேர்தல் அதிகாரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறார்ல, பர்மிஷனு எல்லாரும் கேட்பாங்க. பர்மிஷன் 1 நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. கட்சி நடத்த முடியலன்னா நடத்த தெரிஞ்சவங்க யாருன்னா கூட வச்சு நடத்தி தொலைங்களா? இல்லை அவர் செங்கோட்டையனை கூப்பிட்டு எப்பா மொத்தத்தையும் நீங்களே பாருங்கள் ஐயா, இவங்களுக்குலாம் யாருக்கும் வேலை தெரில, பிரச்சனை எல்லாம் நடந்ததா இல்லையாங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில்?
எப்படிங்க நடந்தது? அவருக்கு அரசியல் தெரியுங்க. நான் செங்கோட்டையன் மீது ஓராயிரம் விமர்சனம் வச்சுருக்கிறேன். மலையில் அவரே தான் தலையில் தூக்கி மண்ணை போட்டுக்கினாரு பேசியிருக்கிறார். அவர் தோக்க போகிறது தோற்றுருவாருன்னே பேசுகிறேன் நான். ஆனால் அவருக்கு வேலை தெரியும். சும்மா வேலை தெரியாதவங்களெல்லாம் 4 பேரை கூட வச்சுக்கிட்டு ரஜினி ஒரு படத்தில் சொல்வார், ஒரு மொட்டை ஒரு சட்டை 4 ஸ்கூல் பிள்ளைங்கோ இதுக்கு ஒரு தலைவன் அப்படின்வார் ஒரு சண்டைக்கு முன்னாடி. அந்த மாதிரி இருக்குது அவர் பண்ணுற அரசியல். ஒரு அரசியல்னால் தரமான அரசியல், ஆரோக்கியமான அரசியல், அரசியல் பண்ணணும். என்ன போன உடனே கமிஷனர் வாங்க விஜய் சார் போங்க, வாங்க விஜய் சார் வேட்புமனு பணம் கட்டுங்க, இப்படியா பண்ணுவாங்க? யாருக்கு தான் கஷ்டம் இல்லை யாருக்கு தான் போராட்டம் இல்லை வாழ்க்கையில்? உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக 5-3 அடுக்கா காலைல விடியுது, எல்லாமே கரெக்டாக நடந்துடுறா இல்லை? இப்போ இந்த நேயர்கள் பார்க்குறாங்க நம்மளை, ஒவ்வொரு நாளும் போராட்டம் இல்லை? அன்னாட காசிங்க தானே ஏங்க? இப்போ ஆட்டோ ஓட்டுறாங்க, எல்பிஜியில் கேஸ் கிடைக்குதாங்க, போய் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்கிறாங்க, கூட வேலை. ஒருத்தர் ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுக்கிறாரு, கேஸ் கிடைக்குதா? இல்லை வேறு ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுறாரு, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கார், போர் நடக்குது. ஒவ்வொரு நாளும் என்றைக்கு பணம் வருமா வராதா, மொத்தமாக நஷ்டமா, நடுத்துருவா நாராயணா என்னென்னே தெரியாமல் மாதிரி இருக்கிறாங்க. யாருக்கு இல்லை இங்கே பிரச்சனை? யாருக்கு இல்லை போராட்டம்? ஐயோ விஜய் அண்ணாக்கு அது நடந்துச்சு, ஐயோ விஜய் அண்ணா. விஜய் அண்ணாக்கு எல்லாம் 5-3 நடுங்க நடந்துன்னு தான் இருந்தது, இப்போது நடந்துட்டு தான் இருக்குது. அவர் உழைக்கிறது இல்லை, அதுதான் பிரச்சனை. என்ன சின்னம் கட்சிது இல்லை, கட்சி பேர் வந்துச்சு இல்லை, கூட்டம் இதுவரையிலும் 8 கூட்டம் போட்டாச்சு இல்லை, ஆனால் தொடர்ந்து செயல்படாமல் போகிற தன்மை யார்? தேர்தல் அறிக்கையை வெளியிடுறதுல அவருக்கு என்ன பிரச்சனை? அறிவிப்பு தானே. சரி, வேட்பாளரையே இந்த நொடி வரலாம் அவர் அறிவிக்கல, அதுக்கும் தேர்தல் ஆணையம் தான் காரணமா இல்லை தேர்தல் அதிகாரி காரணமா? ஆட்டை கட்சி மாட்டை கட்சி அங்கே கட்சி இங்கே கட்சி, இப்போ தேர்தல் ஆணையத்திட்டு போயிட்டீங்க, அதிகாரி பர்மிஷன் கொடுக்கலான்னு. ஒரு அதிகாரிக்கிட்ட முன்னாடி கேட்கணும். இப்போ நானே வந்துட்டு என் வண்டி எப்சிக்கெல்லாம் போச்சு, என்னென்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா அதிகாரி? 2 நாள். அப்புறம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து அழுது குட்டிச்சவராக போய், அதுக்கப்புறம் என்னால் முடியாமல் அப்புறம் போய் டிரைவர் போய் முடிச்சுட்டு வந்தார். என்கிட்ட யாருன்னா வந்து கேட்டாங்கன்னா நல்ல ப்ரூஃப் கொடுக்க முடியும். அதாவது என்னென்னா, அவங்க கையூட்டு வாங்க மாட்டாங்க. எப்படி? அவங்க லஞ்சம் வாங்கவும் மாட்டாங்க, ஏன்னா திராவிட மாடல், ரைட்டா? இப்போ டெக்னிக்கலாக பார்த்தா அவங்களுக்கு கிடையாது. நம்ம என்ன பண்ணோம், ஏஜென்ட் இருப்பான் இல்லைங்களா, ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில், அங்கே போய் சார் இது கொஞ்சம் பாருங்கன்னோம்னா அவர் பிஸியாகவே இருப்பார். யார்? இந்த ப்ரைவேட் ஏஜென்ட்டு நிறைய இருக்குது சார். அங்கே பார்த்தா ஓட்டிகிட்டு இருக்கோம், நிறைய இருக்குது சார், இன்றைக்கி பண்ண முடியாது சார் அப்படின்னு கம்ப்யூட்டரில் ஏதோ பண்ணிவிட்டு, அப்புறமா நீங்கள் ஒரு சார் இல்லை சார் பாருங்கள் சார் வைக்கிறோம் சார்னா, இந்த பேப்பரில் ஆதார் இருக்குதா, ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குதா, வண்டி ஒழுங்காக இருக்குதா, இல்லாத கேள்வியெல்லாம் இவர் கேட்பார். அப்புறம் பேப்பர் எடுத்துனோம்னா அவங்க கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இவங்கக்கிட்ட காசை கொடுத்துருவோம். பார்க்கும்போது எப்படி இருக்குது? நான் யாருக்கு கொடுத்தேன்? சர்வீஸ்க்கு காசு கொடுத்தேன். இப்போ நீங்கள் தான் அந்த ஜெட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் ஒரு 10,000 5,000 நான் கொடுத்துட்டேன். அவங்க யாரும் வாங்கலை கை நீட்டி. இவர் போய் அவங்க சொல்லி பேப்பரை தள்ளி விட்டுருவார், முடிஞ்சிடும். நான் போய் சாயந்தரம் வாங்கிட்டு வந்துட்டேன். வெளிலேருந்து பார்க்கும்போது என்னாச்சு, நான் வந்து ஒரு தனியார்கிட்ட ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு, விண்ணப்பம் வைக்கிறதுக்கு, அந்த ஃபார்மை படிவம் ஃபில் பண்ணுறதுக்கு, உள்ளே போய் லைனில் நிற்கிறதுக்கு நான் அவருக்கு சர்வீஸுக்கு காசு கொடுத்த மாதிரி இருக்கும். உண்மையிலே சர்வீஸுக்கு 5,000 10,000 கொடுக்குற நிலைமையில நம்ம பொருளாதாரம் வந்துச்சு. ஆனால் இந்த மூஞ்சி போய் அந்த மூஞ்சியை பார்த்தா தான் அந்த மூஞ்சி சிரிச்சிக்கினே அந்த பேப்பரை கொடுக்குது. இந்த மூஞ்சி வாங்கின மூஞ்சி கஷ்டப்பட்டு வரி கட்டி வட்டி கட்டி பெட்ரோல் டீசல் போட்டு ஓட்டின மூஞ்சி போய் அதிகாரிக்கிட்ட இந்த மூஞ்சிக்கு பார்த்து செய்யுங்கன்னா அந்த மூஞ்சி பண்ணுறது இல்லை. அந்த காந்தி தாத்தா போட்ட மூஞ்சி போனதுக்கப்புறம் தான் அந்த மூஞ்சி சிரிக்குது. இது அவளும் இந்த நாட்டில் இருக்கா இல்லையா? அதிகாரின்றது எல்லாருக்கும் தானே துன்புறுத்துறாங்க. விஜய் கொண்டி தான் இருக்குதா அதிகாரிகளோட பிரச்சனைங்க நாட்டில்? ஒன்று அரசியல் தெரியுமா தெரியாது, அப்போ அம்பலப்படுத்துங்க. 10 நாளுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுங்கள். தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இருக்கணும், எந்த ஊரில் என்றைக்கு பிரச்சாரம் பண்ணணும், எந்த ஊரில் எந்த வேட்பாளர் அறிமுகப்படுத்தணும், எங்கே பொதுக்கூட்டம் போடணும், எங்கே திருமண கூட்டம் போடணும், எங்கே வந்து வண்டியில் போக போகிறோம், எங்கே நடந்து போக போகிறோம், எதுவுமே திட்டமிடுதல் இல்லை, புரிதல் இல்லை. உங்களால் எதனா ட்விட்டரில் இல்லை யாருன்னா இந்த மாதிரி ஆபாச வார்த்தை சொன்னால் உங்களால் டிஜிபி, உங்களால் அதிகபட்சமாக இந்த மாதிரி டிஜிபிட்டு போய் மனு கொடுக்க முடியும், அவ்வளோதான். கோர்ட்டில் கூட இன்னொரு கட்சியை எதிர்த்தோ இல்லை ஒரு வழக்காடு பண்ணுறத கூட இன்னும் இதுவரையிலும் பொதுநல வழக்கு கூட அவங்க போட்டது கிடையாது, சொல்லிக்கிற மாதிரி. சார் அவரோட அரசியல். தேர்தல் ஆணையம் வந்து அனுமதி கொடுக்கல, தேர்தல் ஆணையத்திற்கு யாரோ ஒருவர் அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதே பொழப்பு எப்போ பார்த்தாலும் அவர் அழுத்தம் கொடுக்குறாரு, இவர் அழுத்தம் கொடுக்குறாரு, இவர் விடல, அவர் வழியில் பல கண்டிஷன்ஸ் போடுறாங்க சார். வாகனத்தில் போகக்கூடாது, 3000 ஹெலிகாப்டரில் போங்களா, வாகனத்தில் போகக்கூடாது, நிறைய வண்டியில் உங்களுக்கு தான் சொல்லிக்கிறாங்களா? எல்லாருக்கும் தாங்க சொல்கிறது. அது விஜயகாந்த் வந்தார் இல்லையா, அப்போவும் வாகனத்தில் போகக்கூடாது அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னாங்க, 5 வாகனம் தான் அளவுடு, அதுக்கு மேலே போகக்கூடாது, போக்குவரத்து நெரிசல் ஆகும்னு சட்டம் இருக்குது. தேர்தல் ஆணையம் புதுசாக விஜய்க்குன்னு ஒன்று கண்டிப்பூச்சி எடுத்துகிட்டு வந்து சொல்லலை.
தேர்தல் நன்னடத்தைன்னா அதான். யார் வேணால் எப்படி வேணால் போகலாம், எப்படி வேணால் வரலான்றது தேர்தல் அறிவிக்கும் வரை. நேற்று வரலாம் 50,000 ரூபாய்க்கு மேலே பணம் எத்தனை போகலாம், இன்றைக்கி எத்தனை போனால் என்ன பண்ணுறது தேர்தல் ஆணையம்? உரிய ஆவணங்கள். இப்போ நாளைக்கு விஜய் ரசிகர் ஒருத்தர் 2 லட்ச ரூபா எத்தனை போகிறாரு, புடிச்சிட்டாங்கன்னா என்னை ஓடிக்கிட்டாங்க, என் பணத்தை பிடிச்சிக்கினாங்க அப்படின்னா சிரிப்பாங்கல்ல சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க கூட வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணணும்னு. எங்கள் தேர்தல் ஆணையெல்லாம் வேலையே செய்கிறது கிடையாதுங்க. அது என்ன அழுத்தம் குத்துச்சு இப்போ, இல்லை என்ன முடக்கிச்சு தேர்தல் ஆணையம்? 3000 பேர் கூடுறதா, ஒரு இடத்துலையும் 3000 பேர் கூடுறதா கேட்டோம், ஆனால் அதுக்கு அனுமதி கொடுக்குறது அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க தேர்தல் ஆணையம். தேர்தல் நேரத்தில் 3000 பேர் 10,000 பேருன்றதெல்லாம் வந்து கலெக்டரேட்டில் முன்னாடியே பர்மிஷன் வாங்கணும். நீங்கள் கடைசி நேரத்தில் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட போய்ட்டு பர்மிஷன்னா ரொம்ப பிரச்சனைங்க. அது நீங்கள் கம்யூனிஸ்ட் தோழர்களை போய் கேட்டு பாருங்கள், அவங்களாம் வந்து கூட்டத்துக்கு பிரச்சனையே இல்லாமல் பண்ணுவாங்க. அவங்களுமே தேர்தல் ஆணையம் வந்துச்சுன்னாவே கம்மி பண்ணிவிடுவாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த செவத்தில் வேணால் போய் எழுதலாம், விசிலுக்கு ஓட்ட போடு, தாமரைக்கு ஓட்ட போடு, ரெட்டலைக்கு ஓட்டு போடு, உதவி செய்யும். இப்போ போய் எழுத முடியாது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பல வருஷங்களாக இருக்குது. இவ்வளோ நாள் தூங்கிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு தேர்தல் ஆணையம் வண்டி அறிவிட்ட பாரு, எங்கள் அண்ணன் வேலையை பாரு, அதை பாருண்ணா. அதாவது இது 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 வந்து வசதி. விஜய் என்ன ஆசைப்பட்டாரோ அது நடக்குது. அவருக்கு தெரியும் அவர் உழைக்க போகிறது இல்லைன்ற உண்மை. அவரோட நடவடிக்கை மீது எனக்கு முதல்ல இருந்தே சார் 5 நாள் வந்து ஒரு 5 தொகுதி வந்து ஒரே நாளைக்கு பிளான் போட்டிருந்தாங்க சார். காலைல 2 தொகுதி ஈமேனு, அப்புறம் ஒரு 2 தொகுதி சூப்பர்மேனு, அப்புறம் 2 தொகுதி ஸ்பைடர்மேனு. அந்த வேஷம் கட்டின்னு போனால் கூட 5 தொகுதி கவர் பண்ண முடியாது ஒரு நாளைக்கு. நான் சொல்கிறது அடிப்படை. மற்றவங்களாம் போகிறாங்க சார். எடப்பாடி போகிறாரு. எங்கே 5 தொகுதி எங்கே போனார்? எப்பேற்பட்ட கிளாடியும் 5 தொகுதியெலாம் ஒரு நாள் சுற்றினது கிடையாது. தமிழ்நாடு வரலாறு என்ன எடுத்து பார்க்க சொல்லுங்கள். நானும் பார்க்குறேன் 20 வருஷமாக. எந்த கிளாடி அது 5 தொகுதியை ஒரே நாள் சுற்றி காட்டினது? காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம். சார் பக்கத்தில் பெரம்பூர், வில்லிவாக்கம், பக்கத்து பாயிண்ட். சாரோட்ட கூட தான் டெய்லி 5 தொகுதி போயிட்டு வருது. பிரச்சாரமாக அது? காலைல வண்டி எடுத்து நீங்கள் ஓட்டுறீங்க, கேபு ஓட்டுறீங்க, இல்லை பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு ஓட்டுறீங்க. நீங்கள் ஒரு 20 கிலோமீட்டர் ஓட்டுன்னு போனீங்க அப்படின்னா சென்னையில் வந்து 20 கிலோமீட்டர் கவர் பண்ணால் 5 தொகுதி வந்துடும். 5 கிலோமீட்டருக்கு ஒரு தொகுதி, இல்லை 4 கிலோமீட்டருக்கு ஒரு தொகுதி. 5 தொகுதி கவர் பண்ண மாதிரி ஆகிடுமா? பிரச்சாரம்னா என்னங்க? வில்லிவாக்கம் போனால் வில்லிவாக்கத்தில் என்ன பிரச்சனை? வில்லிவாக்கத்தில் பஸ்ஸுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் எவ்வளோ தொலைவு இருக்குது? வில்லிவாக்கம் மார்க்கெட்டில் போதிய வசதிகள் இருக்கா? சாலை விளக்கு இருக்கா? தெரு இருக்குது, தெருவில் ரோடு இருக்கா? நாய்கடி பிரச்சனை இருக்கா? பேசணும். அடுத்து பெரம்பூர் வந்தீங்கன்னா பெரம்பூரில் என்ன பிரச்சனை? பெரம்பூரில் வந்து அங்கே வந்து எல்லா வண்டியும் நிற்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நிறுத்த முடியுமா? என்ன தேவைகள்? அது மாதிரி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். பனிமலை கூட போட விட மாட்டாங்க சார் தாவேக்காவை. ஆதவர்ஜுனா வில்லிவாக்கத்தில் இருந்த பனிமலையை அகற்றிட்டாங்கன்னு ரோட்டில் இறங்கி பேசியிருந்தார். நிறைய வாட்டி நடந்திருக்கு, மற்ற கட்சிகளுக்கு நடந்திருக்கு. ஐயா சேகர் பாபு கிட்டே நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறீங்க? கண்ணியமிகு காகிதம் இல்லது மாதிரியா இருக்கிறார், வாழ்க்கையாக வாழறாரு அவர். ஐயா சேகர் பாபு கிட்டே என்ன எதிர்பார்க்குறீங்க? வாங்க ஆதவ், நீங்கள் தானே வில்லிவாக்கத்தில் நிற்க போகிறீங்களா? விஜய் சாரை கேட்டதாக சொல்லுங்கள். நான் எம்ஜிஆர் படத்துக்கு அப்புறம் அவர் படம் தான் நிறைய பார்ப்பேன், தாராளமாக போட்டியிட சொல்லுங்கள், நல்ல வெற்றி பெறுங்க. அப்படி பண்ணால் தான் சேகர் பாபு. இல்லை என்ன சார் யதார்த்தத்துக்கே ஒத்து வராமல் போகிறீங்க? அவர் என்ன சேகர் பாபு யார்? அவர் என்ன ராமலிங்க அடிகளார் இல்லை வள்ளலார் அந்த குரூப்பில் இருந்து வராரா? அவர் எப்படி என்னென்ன அரசியல் பண்ணுவார், என்னென்ன வேலை பண்ணுவார், சிலும்சம் கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு. அப்போ சேகர் பாபுக்கு மாற்று வெற்றிவேல் தானே. சேகர் பாபு வந்து என்ன ஏது அப்படின்னா ஜெயக்குமார் தானே மாற்று. சேகர் பாபு எதிர்த்து அரசியல் பண்ணனா ராயபுரம் மனோ தானே மாற்று. நீங்கள் இல்லையா? காலியா? இதே சேகர் பாபு ஒரு நாமினேஷனில் போனோன்னா அங்கே உள்ளே போனோன்னா வண்டி அவ்வளோதான் இப்படின்னப்பா ராஜேஷ் என்ன பண்ணாப்புல அங்கே இருந்த மாவட்ட செயலர் எல்லாம் வெளில வச்சுக்கோ, டோக்கன் நம்பர்னவோ அதுதான், இந்த வேலைலாம் இங்கே வேணாம், கவுண்ட்ரு கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குதுல்ல, அதுதான் கவுண்ட்ரு. சும்மா வந்து ட்வீட்டு போடுறது, எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை, ஆனால் அடக்குறாங்க உடக்குறாங்க, அது இல்லை சாமி அரசியல். நிற்கணும் அங்கே, அதுதான் அரசியல். சும்மா அந்த வாயிலே வடை சுடுறது, படம் காட்டுறது அரசியல் கிடையாது. இப்போ தெரிதா திமுகவுக்கு மாற்று யாருன்னு? வட சென்னையில் போய் நின்னா வண்டி பத்தாது, அங்கே நிற்க அரசியல் பண்ணணும். அந்த தோரணம் வேணும், அந்த கெட்டப்பு வேணும். எம்ஜிஆர் பேர் சொல்லி சும்மா வந்துட்டாலாம் எதிர்கட்சி கிடையாது, அந்த தோரணம் இருக்கும். ஓகே சார், சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு, நான் விஜய்க்கு எதிராக ஒரு புத்தகம் தயார் பண்ணி என்னையோ என் கட்சிக்காரங்களையோ என் கட்சியில் இருக்கிற பெண்களையோ என் மனைவியோ சிவகார்த்திகேயன் வீட்டு குடும்பத்தையோ அஜித் வீட்டு குடும்பத்தையோ இவ்வளோ பேசியிருக்காங்க, அதை நான் ஆதாரத்தோடு வச்சுருக்கேன், எடுத்து தயார் பண்ணி நான் எடுத்துன்னு போய் டிஜிபி அலுவலகத்தில் கொடுக்கட்டுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. அண்ணன் வந்து கேள்வியை கேட்டிருக்காரு, ஆனால் அதை ஒருபோதும் அவர் செய்ய மாட்டார். கோபத்தில் வெளிப்படுத்தியிருக்காரு. ஏன்னா அது ஆபாசம் அருவருப்புன்னு அவருக்கு தெரியும். ஏங்க விஜய் அவர்களை பற்றி பேசுகிறவங்க எல்லாரும் குடும்பத்தையும் பற்றி பேசியிருக்கிறாங்க, பத்திரிகைக்காரங்க குடும்பத்தை பற்றியும் பேசுகிறாரு. இவர் பேசுகிறாரு, இன்றைக்கி பொன்ராஜ் சொல்லிட்டாராம் வலிக்குதான்,
வலிக்குதா வலிக்கிட்டோம் அப்படின்னு தான் மற்றவங்க பார்ப்பாங்க அதை. ஆனால் யாரும் போயிட்டு இவரை மாதிரி வந்து இந்த நுனிநாக்கு அரசியல்லாம் பண்ண கடந்து போனவங்க. ஒரு சில விஷயத்தை வந்து அழுக்கு அசிங்கம்னு தெரிஞ்சால் கடந்து பார்த்து அதான் அரசியல் நாகரிகம். அது சீமானன்னா கரெக்டான நேரத்தில் ஞாபகப்படுத்தியிருக்காரு. சாட்டை துருமுருகன் அவர்களை எவ்வளோ ஆபாசமாக பேசுகிறாங்க தெரியுமா? வாய்க்கு வந்ததை பேசுகிறாங்க, அவங்க குடும்பத்தை பற்றிலாம் பேசுகிறாங்க தெரியுமா? ஏன்னா அவர் என்ன அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எதுனா பேசினாரா? நீங்கள் உழைக்கிறதில்ல, நீங்கள் வந்து கஷ்டப்படுறதில்ல, நீங்கள் தெருவுக்கு வர்றதில்ல, நீங்கள் வந்து மக்களை சந்திக்கிறது இல்லைன்றாரு. அதே தான் நம்மளும் சொல்கிறோம், என்ன மாதிரி மற்றவங்களும் சொல்கிறாங்க. இதில் என்ன தப்பு? 7 மணி நேரம் 8 மணி நேரம் தேர்தல் நேரம்னா ஒரு கட்சியினுடைய தலைவர் தெருவில் இறங்கி பிரச்சாரம் பண்ணோம். இவர் பண்ணுறாரா? இல்லை பண்ண போகிறாரா? எதுக்குன்னு பர்மிஷன் இல்லை. சரி, இந்த மக்களை அட்லீஸ்ட் வீட்டில் கூப்பிட்டு டெய்லி சந்திச்சிக்கலாமே. ஒரு நாளைக்கு 1000 பேரை பார்த்துருந்தா கூட 40 நாளில் 40,000 பேரை சந்தித்து 40,000 பேர்கிட்ட ஒரு 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 பிரச்சார யுக்தி டெய்லி அந்த 1000 பேர்கிட்ட வீட்டிலேயே இல்லை ஒரு 500 பேரை ஒரு நாளைக்கு 500 காலைல 500 மதியம் 500 அந்த மாதிரி ஒரு 1000 பேரை பார்த்து அவங்ககிட்ட 5 நிமிஷம் ஒரு மைக்கில் பேசிட்டு போயிட்டு வாங்க. எதுவுமே பண்ணலைங்க. அவர் பண்ண போகிறதும் கிடையாது, நேரம் கிடையாது. 5 தொகுதின்னு சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? பர்மிஷன் இல்லை, என்னை விடமாட்டேன்றாங்க. இப்படியே இந்த மோர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கீரி புள்ளையும் பாம்பும் வச்சுருப்பாங்க. இதோ விட போகிறேன், கீரி எப்படி அந்த பாம்பை கடிக்க போகுது பாரு, அந்த பாம்பு சீரிப்பாயும் நாகும், அது பதுங்கும் நாகும், அது கொத்தும், கீரி எப்படி சாக போகுது, இதோ விடுறோம் பாரு அப்படின்னு இந்த மோடி மஸ்தான் வேலைன்னு வாங்கும். மோர் மார்க்கெட்டில் கீரிக்கும் பாம்புக்கும் சண்டையே விடமாட்டேன். இப்படியே வாயிலேயே கத்தி சாயந்தரம் இருட்டானோன்னே எல்லாம் ட்ரெயினுக்கு வந்தவங்க பஸ்ஸுக்கு வந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க, விடுவார் பாம்பை பார்ப்பான், கீரியை பார்ப்பான் பாம்பா, அப்புறம் ஏதோ கையில் இருந்து சரி பாம்பா வந்து கீரியை வந்து ஏதோ போட்டு போய்டும். ஆனால் சண்டையே விட மாட்டான். நைட் ஆனவொன்னே சாயந்தரம் விளக்கு வச்சவொன்னே என்ன பண்ணுவான், பாம்பை பைக்குள்ளேயும் கீரியை கூண்டுக்குள்ளேயும் போட்டு வீட்டுக்கு போயிடும். இதுதான் அவர் பண்ணினுக்கிறார். இதோ வந்து விட்டார் விஜய், இதோ பிரச்சாரம் பண்ணி விட்டார், இதோ 5 தொகுதி, இதோ 214 தொகுதியில் உங்கள் விஜய் உயிரென வரவா அப்படி இப்படின்னு கட்சியில் தேர்தல் ஆணையம் அனுமதிக்கல. ஃபஸ்ட்டு யாருப்பா அனுமதிக்கல? எடப்பாடி பழனிசாமி எங்களை வந்து ஆசை காட்டினார், 90 சீட்டு கொடுக்குறேன்னாரு. அவரோட படம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஸ்டாலின் அவர்களை வைத்து ஒரு படம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் விசிகா தொல் திருமாவளவன் அண்ணன் இங்கே தான் வராமல் இருந்தார், வரல, அவரை வச்சு ஒரு படம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் காங்கிரஸை வச்சு ஒரு பெரிய படம் எடுத்தாங்க ரொம்ப நாள், அந்த படம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் பிஜேபியை வச்சு பிஜேபி கூப்பிடுது அழுத்தணும், அது ஒரு படம் எடுத்தாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ படம் எடுத்தவங்களாம் யாருன்னா கூப்பிட்டா, எப்பா நீ உன் படம் நீ எடுத்துக்கப்பா, நாங்கள்லாம் தேர்தல் வேலையை பார்க்குறோம் போயிட்டான், கட்சியாக எதிராகுது நம்ம தான் தேர்தல் ஆணையம் இப்போ உன்னை வச்சு படம் எடுக்கிறோம் பாரு, இப்போ படம் எடுத்துனுக்குறாரு. இதான் நடக்குது. ஓகே சார், வேட்பாளர்களை இன்னும் அறிவிக்கலை. இன்றைக்கி அறிவிக்கிறதா சொல்லியிருந்தாங்க, நாளைக்கு அறிவிக்கிறதா சொல்கிறாங்க. வேட்புமனுவோட 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கலே செய்ய போகிறாங்க. எப்போ வேட்பாளர் அறிவிப்பாங்கன்றது இருந்தால் அறிவிப்போம். இல்லை, எனக்கு கிடைச்ச தொகுதி ஒரு 84 தொகுதியில் ஒரு வேட்பாளர் பட்டியல் போடுறதுக்கு ஆள் இல்லை, தேடிக்கிட்டு இருக்காரு. அகப்பட்டவனை வெளியிடுவார். இருந்தால் அவர் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை செய்கிறாரு. நான் கூட ஃபஸ்ட்டு சந்தேகப்பட்டேன், எல்லாத்தையும் ஸ்லோவாக பண்ணுற மாதிரி இதையும் ஸ்லோ பண்ணுற மாதிரி. வேட்பாளர் கிடைக்கல. 50,000 பேர் நாமினேஷன்லாம் வாங்கியிருக்கிறாங்க, அது வேறு விஷயம். பட்டு வேட்பாளர் கிடைக்கல. கிடைச்ச உடனே வெளியிட்டுருவார். ஒன்று அப்படி கிடைக்கலன்னா கிடைக்கிறவங்கள தேர்தலுக்கு அந்த நாமினேஷனுக்கு முன்னால்னா அறிவிச்சிருவார். ஏன்னா டைமிங் இருக்குது, அதுக்கப்புறம் டிலே பண்ண முடியாது. அதனால் விரைவில் அறிவித்து விடுவார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மட்டும் ஒரு காட்சிக்கும் நன்றி சார். தேங்க்யூப்பா.